சட்ட போராட்டம் மூலமாக பாமக தங்களுக்கே கிடைக்கும் என ராமதாஸ் தரப்பு ஆழமாக நம்புகிறது. ஆனாலும் அன்புமணியின் தற்போதைய ரூட்டின்படி அவர் பெரும்பாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெறுவார். அப்படியானால் டெல்லியின் ஆதரவு அவருக்கே கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் தனது தொடக்க புள்ளியான வன்னியர் சங்க அரசியலை மீண்டும் கையில் எடுக்க ஆரம்பித்துள்ளார் ராமதாஸ். ஒருவேளை தேர்தல் ஆணையம் பாமகவை அன்புமணிக்கு ஒதுக்கினால் வன்னியர் சங்க அடையாளத்துடன் புதிய பெயரோடு அரசியலில் களம் இறங்கவும் ராமதாஸ் தரப்பு தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் வெளிப்பாடாகவே டிசம்பரில் மிக பிரம்மாண்டமாக வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது ராமதாஸ் தரப்பு. இந்த போராட்டத்தில் அதிக அளவிலான இளைஞர்களை திரட்டி தனது பலத்தை காண்பிக்கவும் ராமதாஸ் சபதம் எடுத்துள்ளார். ஒருவேளை இந்த போராட்டங்கள் வட மாவட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது அன்புமணி தரப்புக்கு அதிர்ச்சி வைத்தியமாக மாறும். இப்போது ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பு மோதிக்கொள்ளும் வேகத்தை பார்த்தால் இருவருக்கும் இடையே இந்த தேர்தலுக்குள் சமாதானம் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கின்றனர். ஒருவேளை இருவரும் இருவேறு கட்சிகள் இருவேறு சின்னங்களில் போட்டியிட்டால் வட மாவட்டங்களில் அனல் பறக்கும். இரு கட்சிகள் என ஆன பின்னர் இருவரும் ஒரே அணியில் இருக்கவும் வாய்ப்பில்லை. அன்புமணி தரப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அப்படியானால் ராமதாஸ் தரப்பு திமுக அல்லது வேறு அணியில் இணையும். இந்த இரு அணிகளும் தேர்தலில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்தே பாமகவின் அடுத்த கட்ட நகர்வுகளை கூற முடியும். ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்ற சவாலோடு எதற்கும் தயாராக இருக்கிறார் ராமதாஸ். அவரது பேட்டிகள் அதையே சொல்கின்றன. மறுபக்கம் அன்புமணியும் அனைத்தையும் எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகிறார். பார்ப்போம் இந்த மோதலில் யாரின் கை ஓங்க போகிறதென்று.